இன்றைய மன்னா அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 8வது வசனம். அப்போஸ்தலர் 6:8. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். நேற்றைய தினத்தில் பார்த்தோம், ஸ்தேவானுடைய வாழ்க்கை பரிசுத்தாவினால் நிரம்பி இருந்தபடினால் எல்லா கடினமான சூழ்நிலைகளையும் மேற்கொள்ள முடிந்தது. இங்கு மீண்டும் இந்த வசனம் ஸ்தேவானை குறித்து சொல்லுகிறது. ஸ்தேவானுடைய வாழ்க்கை விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்திருந்தபடினால ஜனங்களுக்குள்ள பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்தான். அற்புதங்களும் அடையாளங்களும் கர்த்தர் மூலமாய் நடப்பிக்கப்படுகிறவைகள். கர்த்தர் ஸ்தேவானை பயன்படுத்தி அநேகருடைய வாழ்க்கைக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். ஸ்தேவானுடைய வாழ்க்கை பரிசுத்தாவின் வல்லமையினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்திருந்தபடினால் ஸ்தேவான் அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்தான். உங்க மூலமாகவும் கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். உங்க மூலமாக அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர விரும்புகிறார். அதற்கு கர்த்தர் உங்களை பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்ப விரும்புகிறார். கர்த்தர் உங்களை ஆவின் வல்லமையினால் நிரப்புவார். அடையாளங்களையும் அற்புதங்களையும் உங்க மூலமாய் கர்த்தர் நிகழ்த்துவார். அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைங்க. எங்கள் வாழ்க்கை முடிய பரிசுத்தாவின் வல்லமையினாலும் அபிஷேகத்தினால் நிரம்பி இருக்கட்டும். ஆண்டவரே, எங்கள் மூலமாக உடைய வல்லமை வெளிப்படட்டும். உடைய கிருபை எங்களை சூழ்ந்திருக்கட்டும். எங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைங்க. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.